ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ஸ்டஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் உப்பும் எண்ணெயும் எல்லா இடத்துலையும் படும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி எப்போதும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிடணும். பூரி மாவு மாதிரி இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி இது இலகுனாப்பில் தான் இருக்கணும். அப்பப்போ தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. கடைசியாக இது கூட இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா பிணைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற அந்த பன்னீர் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 75 கிராம் பன்னீரை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மல்லித்தலையை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு இதில் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் அதை கடிப்படுங்கிறதுனால நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் 1/2 எலுமிச்சம்பழத்தோடைய சாறை புழிஞ்சுக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் தயார். இப்போ சப்பாத்தி மாவும் நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக பிரித்து வச்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவில் 5லேருந்து 6 சப்பாத்தி கிடைக்கும். அதுலேருந்து இப்போ ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கோதுமை மாவை ஃபுல்லாக தடவிக்கோங்க. அப்போ தான் இது ஒட்டாமல் தேய்க்க வரும். இந்த மாதிரி நல்லா ஓரளவு விரிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் எடுத்துட்டு அதை உள்ளே வச்சு எல்லாத்தையும் நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி சீல் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக சீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி மேலே உள்ளதை இதே மாதிரி சுற்றிட்டிங்கன்னா எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிடலாம். அப்போ தான் உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராது. எக்ஸ்ட்ரா ஸ்டஃபிங் எடுக்கலைன்னா அந்த மாவு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள கோதுமை மாவை வெளியில் எடுத்துருங்க. வச்சதுக்கப்புறம் இதை லைட்டாக திருப்பி திருப்பி இந்த மாதிரி தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. உள்ளே உள்ள ஸ்டஃபிங்லாம் பிரிஞ்சிரும். ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ இந்த மாதிரி கோதுமை மாவை நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சிடுங்க. ஒரே இடமா தேய்ச்சா ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிருங்க. லைட்டாக இந்த மாதிரி ஸ்டஃபிங் கொஞ்சம் வெளியில் அப்பப்போ தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்ச சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கல் நல்லா சூடாகிடுச்சு. இந்த சப்பாத்தி அதில் போட்டாச்சு. லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடலாம்.
சப்பாத்தி இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. முதலே எண்ணெய் ஊற்றிட்டா சப்பாத்தி வேகாது. இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், உள்ளே உள்ள ஸ்டஃபிங்லாம் வெந்துருச்சு. வெளியிலையும் நல்லா கலர் வந்துருச்சு. ஈவனாக இந்த மாதிரி 2 சைடும் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பன்னீர் சப்பாத்தி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.